நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி அல்லது நொய்க்கு பதிலாக சிறுதானிய வகையான குதிரைவாளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 5 டம்ளர் அல்லது 5 ஆழாக்கு தண்ணி காய வச்சுக்கணும். 5 ஆழாக்கு தண்ணிக்கு அல்லது 5 டம்ளர் தண்ணிக்கு நான் 1 டம்ளர் குதிரைவாளி யூஸ் பண்ணியிருக்கேன். அது கழுவி சாதம் பதத்துக்கு நான் வேக வச்சிருக்கேன். பிறகு அதற்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டுறணும். யூஸ்வலாக களி செய்யும்போது கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. மத்து அல்லது தப்பை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ராகி போட்டு கிளறும் போது கட்டி இல்லாமல் நமக்கு களி சூப்பராக கிடைக்கும். சாதம் நன்றாக வெந்தவுடன் நான் 1 ஆழாக்கு ராகி யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்படியே சாதத்து மேலே போட்டு கொஞ்ச நேரம் அதுவும் வெந்த பிறகு மத்து வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கணும். ராகி போட்டு நம்ம மத்து வச்சு கிண்டும் போது கை விடாமல் நம்ம கிளறிட்டே வரணும். சைடில் இருக்கிற ராகி மாவெல்லாம் நம்ம சேர்த்து தான் நம்ம கிண்டணும். அப்போ தான் ராகி வெந்திருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கணும். அடியில் சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். ராகி களி செய்யறது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணால் நமக்கே தெரியும் அது ரொம்ப ஈஸியாக. நான் இந்த வீடியோவில் குதிரைவாளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் சாமை யூஸ் பண்ணலாம், தினை யூஸ் பண்ணலாம், வரகம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சிறுதானிய வகைகள் யூஸ் பண்ணும்போது களியோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். களி செய்யும்போது நமக்கு தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் தண்ணி அதிகமாக போனால் களி கூழாக மாறிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 5 டம்ளர் தண்ணி அல்லது 5 ஆழாக்கு தண்ணி நீங்கள் எதில் அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுதான். 1 டம்ளர் குதிரைவாளி, 1 டம்ளர் ராகி, இது தாங்க ப்ரொப்போசிஷன். ராகி உருண்டை செய்யும்போது கரண்டியை தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் களியை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம உருட்டுறோம்னா அழகாக நமக்கு களி உருண்டை கிடைக்கும். Thank you, friends.